குட் ஈவினிங் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம பார்த்தோன்னா இன்றைக்கி மார்க்கெட்டை வந்து செம ஜாக்பாட் அடிச்சிருக்குங்க. நம்ம கொடுத்த கால்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 300லேருந்து 400 பாயிண்ட்டு ஒரு லாட்டுக்கே உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். நேற்று வீடியோஸ் வாட்ச் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எந்த அளவுக்கு நம்ம கால் வந்து ஒர்க் அவுட் ஆகி எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படின்றது. நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 24,500க்கு மேலே இருந்தால் மார்க்கெட்டு 24,650 750ன்னு போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுபோல் மார்க்கெட் வந்து நேற்று க்ளோசிங் வந்து 24,400 கிட்ட தான் க்ளோஸ் ஆச்சு. நம்ம கொடுத்த கால்னு பார்த்தீங்கன்னா 24,400ன்ற கால் கொடுத்துருந்தோம். 24,400ன்ற கால் எந்த ப்ரைஸில் கொடுத்துருந்தோம், 155க்கு மேலே பை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டார்கெட் 181. ஒருவேளை மார்க்கெட்டை வந்து 181 உடச்சிட்டா நல்ல பிரேக் அவுட் கிடச்சி நல்ல மூமெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போன லோவே 152 தான். ஆனால் க்ளோசிங் பேஸில் நம்ம சொன்னது வந்து 155க்கு மேலே இருந்த வாங்க, ஸ்டாப் லாஸ் ஒரு 10 பாயிண்ட்டு போட்டுங்க. மார்க்கெட் பார்த்திங்கன்னா 155க்கு மேலே போனது. ஃபஸ்ட்டு டார்கெட் உடனடியாக 940க்கே ரீச் ஆகிடுச்சிங்க. அதில் ஒரு 30 பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஸ்டாப் லாஸ் போட்டு ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம சொன்ன ஸ்டாப் லாஸ்க்கு கீழே வரல. அதாவது 155 நம்ம கொடுத்தது, அதுலேருந்து 10 பாயிண்ட்லேருந்து 5 பாயிண்ட் கொடுத்தோம். மார்க்கெட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 150, இதுலேருந்து 500, 300 பாயிண்ட்டு, 300லேருந்து 350 பாயிண்ட் ஒரு லாட்டுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் நிச்சயமாக கிடச்சிருக்கும். நம்ம சொன்ன லெவல்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா. நம்ம வந்து இது மட்டும் கொடுக்கல, நம்ம வந்து தொடர்ந்து ஒரு 3 கால் கொடுத்துருந்தோம். அதுக்கு அடுத்தது என்ன கொடுத்தோம்னா 450ன்ற கால் கொடுத்துருந்தோம். 450 கால் என்ன ரூபாய், எத்தனை ரூபாய்க்கு மேலே கொடுத்துருந்தோம்னா 450. 24,450 கால் பார்த்திங்கன்னா 145க்கு மேலே வந்து பை பண்ணுங்கள். அது வந்து ஸ்டாப் லாஸாக போட்டு ஹோல்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். இங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அது 105 தான் லோ போச்சு. ஆனால் அது பிரேக் அவுட் கொடுக்க 940க்கு வந்து 145 நம்ம சொன்ன லெவல் பாருங்கள். நம்ம சொன்ன லெவலில் தாண்டின உடனே தான் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆகி நல்லா அப் ட்ரெண்ட் ஆகிருக்கு. அது வரையும் கொஞ்சம் லைட்டாக சைட் வைஸ் தான் போயிருக்கு. நம்ம கொடுத்த லெவல்ஸ்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு நேற்று வந்து வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். இதில் ஒரு 150 பாயிண்ட்டு, அது ஒரு 300 பாயிண்ட்டு, ஒரு லாட்டுக்கு வந்து 300 பாயிண்ட்டு பார்த்துக்குங்க. 6,000 ரூபாய்க்கிட்ட நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். நம்ம சொன்ன ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட்டாகவே ஆகலை. நம்ம வந்து கொடுக்குற கால்ஸ் ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸ்டாப் லாஸ் 10 பாயிண்ட்டு தான். டார்கெட் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஹோல்ட் பண்ணால் அது வந்து எத்தனை பாயிண்ட் வேணால் கிடைக்கும். மினிமம் ஒரு 50 பாயிண்ட் நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல் 50 பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு லாட்டுக்கும் ஒரு 300 பாயிண்ட்டு, அட்லீஸ்ட் நீங்கள் 100 பாயிண்ட் அது வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கலாம். ஹோல்ட் பண்ணி நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம். அடுத்துல வந்து நம்ம கொடுத்த அதே லெவல் தான். 24,500ன்ற கால் 142 ரூபா, அதே சேம் ப்ரைஸ் 44, 45 கொடுத்துருந்தோம். இது எல்லாமே பாருங்கள், நம்ம கொடுத்த லெவலை தாண்டின உடனே தான் நல்ல பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் எவ்வளோ வேகமாக மேலே போயிருக்குங்கன்றது. இது போல் எல்லா நாளுமே வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் கிடைக்கும். நீங்கள் இந்த பிரேக் அவுட்லாம் கண்டுபிடிச்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மார்க்கெட் வந்து ஆப்ஷனில் ஈஸியாக சம்பாதிக்கலாம். ஆனால் இன்றைக்கி ட்ரெண்டிங் ஆனதுனால ஒரு லாட்லேயும் 300லேருந்து 400 பாயிண்ட்டு, இல்லை அட்லீஸ்ட் ஒரு 200, 100 பாயிண்ட்டாவது நீங்கள் ஈஸியாக ப்ராஃபிட் கொடுத்துக்கலாம். இது மூலம் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து நம்ம லெவல்ஸ் வந்து எந்தளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகி பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிருக்குன்றது. இது போல் என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இது வந்து நம்ம கோர்ஸாகவே நம்ம எடுத்து ரன் பண்ணிட்டு வரோம். இது வந்து கோர்ஸாக படிக்கணும்னு நினைக்கிறவங்க, இது லைஃப் டைம் வந்து உங்களுக்கு வந்து இது ஒரு ஆப்ஷனில் ஒரு அவேர்னஸ் மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து உங்கள் கூடயே லைவ்லேயே வந்து லைவ்லேயே வந்து மார்க்கெட்டோட உங்களோட லெவல்ஸ் எடுக்க சொல்லி தருவோம். ஸ்டாப் லாஸ் எவ்வளோ போடலாம், எந்த இடத்துல எடுத்தால் பிரேக் அவுட் கிடைக்கும், அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு சின்ன மூமெண்ட்டில் கூட 20 பாயிண்ட் வந்து ஈஸியாக எப்படி வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம், ஒரு 1000 ரூபாய், ஒரு 1500 எப்படி எடுக்கலாம், நீங்கள் எந்த ஸ்ட்ரைக்குள்ளே எடுக்கலாம், எந்த ஸ்ட்ரைக்கு வந்து ஸ்டாப் லாஸ் போடலாம், எந்த டைம் பிரேக் அவுட் கிடைக்கும், இது எல்லாமே வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, இது மார்க்கெட் ஃபுல்லாக ஆப்ஷன் ட்ரேடிங் ஃபுல்லாகவே ஒரு கேல்குலேஷன் தாங்க. இது வந்து டெக்னிக்கல்லாம் 2ஆம் பட்சம் தான். ஃபுல்லாக இந்த கேல்குலேஷன், இந்த ப்ரைஸ் இருக்கும்போது இப்போ இந்த 24,834 அப்படி இருக்கும்போது இந்த 24,800ன்ற கால் ஏன் இவ்வளோ இந்த ப்ரீமியம் ஏன் 177 இருக்குது அப்படின்னா அது ஒரு காரணம் இருக்குது. இதுமாதிரி எல்லா ஸ்ட்ரைக்கும் ஒரு கேல்குலேஷன் படி தான் அதோட லெவலை வச்சு க்ளோஸ் ஆகுது. இந்த லெவல்ஸ்லாம் எப்படி நிற்கிது, அதுவும் இல்லாமல் எக்ஸ்பைரி எப்போ எந்த ரேஞ்சில், அதாவது எந்த ஸ்ட்ரைக்கில் க்ளோஸ் ஆகும் அப்படின்றத முதற்கொண்டு நம்ம வந்து ஈஸியாக கெஸ் பண்ணலாம். கேல்குலேஷன் வச்சு கெஸ்ஸிங்கை விட நம்மளோட அக்யூரேசி லெவல் பார்த்திங்கன்னா 90% கிட்டே இருக்குது. நான் தொடர்ந்து ஒரு 1 மந்த்தாக வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். என்னோடய பழைய வீடியோ எல்லாத்தையும் வாட்ச் அவுட் பண்ணி பாருங்கள். இதுவரையிலையும் நம்ம சொன்னதில் ஏதோ 1 நாள் 2 நாள் அதுவும் வந்து உங்களுக்கு வந்து அந்த லெவல்ஸ் வந்து ரீச் ஆகாமல் இருந்திருக்குமே தவிர, அப்படியே ரீச் ஆகிருந்தாலும் நம்ம இந்த லெவல்ஸை வந்து புட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் கூட உங்களுக்கு ஒரு வேளை கால் சைடு வந்து மிஸ் அவுட் ஆகிருந்தாலும் அந்த புட் சைடு வந்து லெவல்ஸ் மீட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு புட் சைடு நல்ல ப்ராஃபிட்டு
கொடுக்குன்றத நம்ம வந்து சேம் டார்கெட்டை அப்ளை பண்ணி ப்ராஃபிட் எடுங்கன்னு இன்னொரு மெத்தடையும் சின்ன ட்ரிக்கையும் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி இது உள்ள நிறைய நுணுக்கங்கள் நிறைய ட்ரிக்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் வந்து என் கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா என்னோடய மொபைல் நம்பர் தரேன். அந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி இன்னும் விரிவாக நீங்கள் பேசலாம். அதுமாரி வாட்ஸ்அப் நம்பரும் அதே நம்பர் தான். வாட்ஸ்அப்புக்கு வந்து மெசேஜ் அனுப்பி நீங்கள் வந்து என்னோடய குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து நாம் சொல்கிற பேமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து இது ஒரே நாளில் கூட எடுத்துடலாம். அவ்வளோ எளிமையாக இருக்கும், அவ்வளோ ஈஸியாக இருக்கும். நீங்கள் போட்டு குழப்பிக்க தேவையில்ல. எந்த கன்ஃப்யூஷனும் இல்லாமல் கிளியராக நீங்கள் ட்ரேடிங் எடுத்துக்கிட்டு கிளியராக வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு எந்த ஒரு கன்ஃப்யூஷனும் இல்லாமல் வெளியில் வரலாம். அது சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ட்ரேடிங் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து மினிமம் டெய்லி 20லேருந்து 30 பாயிண்ட்ஸ் அட்லீஸ்ட் 20 பாயிண்ட்டாவது நீங்கள் ஈஸியாக எடுக்கலான்றத நம்ம வந்து எப்படி எடுக்கலான்றதை நம்ம சொல்லித் தருவோம். இந்த லெவல்ஸ் வந்து இன்றைக்கி எடுத்து பண்ணவங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். இது வந்து யாரெல்லாம் எடுத்து ட்ரேட் பண்ணிங்கன்றது எனக்கு வந்து கமெண்டாக தெரிவிங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸ், உங்களோட ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த லெவல்ஸ் பார்த்த பிறகு உங்களுக்கு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா என்பதை பற்றி கீழே கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிடுங்க. மேலும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம், நன்றி.